பண்டைய காலத்தில் தெளிந்த நீரோடையிலோ குளத்திலேயோ அல்லது அருவிலேயோ சென்று தனது அழகினை ரசித்தனர். அதன் பிறகு கண்ணாடி பிம்பத்தினை கண்டுபிடித்தனர். கேமராவினை முதன்முறையாக ஜான்சன் என்பவர் 1685ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். கேமரா என்பது நமது வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றி வருகிறது. ஏனெனில் அது ஒரு மலரும் நினைவுகளை கொணருவதற்காக அமைந்தது. எப்போதோ நாம் நம் உறவினர்களுடனோ அல்லது நண்பர்களுடனோ எடுத்த புகைப்படத்தினை பார்க்கும் பொழுது நம்மை மீண்டும் அந்நிகழ்விற்கு கொண்டு செல்கிறது. பொதுவாக கைபேசியில் பின்பக்க கேமரா மட்டும்தான் இருக்கும். ஆனால் கைபேசியில் முன்பக்க கேமரா முதலாக சோனி எரிக்சன் மொபைலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்பக்க கேமராவில் எடுக்கும் புகைப்படம்தான் நாளடைவில் செல்ஃபி என கூறப்பட்டது. இது இப்பொழுது செல்ஃபி மோகமாக உருவெடுத்திருக்கிறது. நார்மலாக காலேஜ் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு டெய்லி நிறைய மெமரிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த இது கிடைக்காது. ஸோ நம்மளை செல்ஃபாக எடுத்துக்கிறது, நானே ஒரு ஃபோன் எடுத்து ஃப்ரண்ட் கேமரா ஒன்று திருப்பி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான் செல்ஃபின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 100க்கு மேலேயே போகும் செல்ஃபி. அதுவும் ஒரு சிலருக்கு கேமரா எப்படி நல்லா வருது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சிலருக்கு வந்து கேமரா ஆப் எஃபெக்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோனாக இருக்கிறத பார்த்தா நாங்களாம் செல்ஃபி எடுப்போம். செல்ஃபினாலே ஜாலி தான், நம்ம ஜாலியாக இருக்கும். என்ன நானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது காலேஜ் அதுவும் செல்ஃபி. வெளில பார்க்கறதுக்காக நான் செல்ஃபி எடுக்கிறேன்ல, எனக்காக தான் நான் செல்ஃபி எடுக்கிறேன். ஸோ எனக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. செல்ஃபி வந்து டே டு டே லைஃப் வந்து நெசசரியாக ஆகிடுச்சு. லைக் இந்த மாதிரி காலேஜ் கிளம்புறச்சே எடுக்கிறாங்க, போகிறச்சே எடுக்கிறாங்க. ஈவன் கல்ச்சுரல் டைம் நல்லா ஷாப்பிங் போகிறேன் இதெல்லாம் எடுக்கிறேன். பட் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. லைக் அந்த ட்ரெயினில் கார்னரில் நின்றுட்டு எடுக்கிறாங்க. அதே மாதிரி மவுண்டன் எட்ஜில் இப்போ நியூஸ் ரீசனாக வந்து அந்த மாதிரி நிறையா ரிஸ்கெல்லாம் இருக்குது. பட் இவங்களும் அது ரொம்ப ஃபன் தான். டூர் பிளேசஸ் அது மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளை ஃபோட்டோ எடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு மெமரபுளாக நம்மளே வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். போட போய் இந்த மலை மேலே நிற்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அதை அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பாக அந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்தால் எல்லாமே நல்லது. வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி செல்ஃபியை வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். அதை அவாய்ட் பண்ணாலே நம்மளோட பர்சனல், நம்மளோட ஹாப்பி அதை நினச்சா செல்ஃபி இஸ் குட். இல்லை நம்ம அடுத்தவங்களுக்காண்டி இது பண்ணணும், செல்ஃபி வந்து இது பண்ணி நம்ம ஷேர் பண்ணணும், இது பண்ணணும், ரொம்ப தீவிரமாக இது பண்ணணும்னா அது ஒரு விளைவாக வேறு ஏதாச்சும் போய் முடிஞ்சிருக்கு. அதை இது பண்ணாலே பெஸ்ட். இந்த ஹைவேல உட்காந்து ஃபோட்டோ எடுத்து இப்படி போடுறது அதை அவாய்ட் பண்ணாலே. முன்னெல்லாம் வந்து கேமரா எடுத்து அதை வந்து வாஷ் பண்ணி பார்க்கறது தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. டைரெக்டாக செல்ஃபியில் எடுத்தோம்னா அப்படியே பார்த்துக்கலாம், அப்படியே கம்ப்யூட்டரில் ஏற்றிக்கலாம். இப்போ ஈஸியாகவும் இருக்குது. சரி, முதல்லலாம் ஒரு 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி ஆட்டோமேட்டிக் கேமராலாம் எடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி வந்து ஒரே ஃபோனில் 3 பேர் 5 பேர் எவ்வளோ வேணால் செல்ஃபியில் எடுக்கலாம். ஸோ அதில் வந்து பயங்கர அட்வான்டேஜஸ் செல்ஃபினால. ஃபோன் மட்டும் இருந்தால் போகிறோம். முதல்ல எலக்ட்ரானிக்ஸ் கேமராலாம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பைசா நிறையா வேணும். ஸோ இதுதான் செல்ஃபியில் மொபைல் தான் பெஸ்ட். வெளிநாட்டைச் சேர்ந்த டேனி பவுமேன் என்ற ஒரு மாணவன், வயது 17, ஒரு நாளைக்கு குறைந்தது 10 மணி நேரம் செல்ஃபி எடுப்பதற்கு என்றே செலவழிக்கிறார். அது மட்டுமின்றி ஒரு நாளைக்கு சுமார் 200 புகைப்படம் எடுக்கிறார். சார்லட் மிஷல் என்பவர் இரவில் செல்ஃபி எடுக்கும் பழக்கத்தினை கொண்டவர். இவர் செல்ஃபி எடுப்பதற்காக ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்தினை செலவழிக்கிறார். இவரும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 200 புகைப்படத்தினை எடுப்பாராம். உளவியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தன்னைத்தானே தன் அழகை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனைவி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளம் பருவத்தினர், அடாலசன்ட், யங்கு ஏஜ் குரூப், யூத் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளுடைய அழகை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குது. இது வந்து ஒரு ஹேபிட்டாகவே, ஒரு அடிக்ஷனாகவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த அடிக்ஷன் வந்து ஒரு செயலை திரும்ப செய்யும்போது அது ஒரு நோயாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு செயலை
குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாமல் எப்பவுமே சதா அதே சிந்தனை, அப்சஷன்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப அதே எண்ணங்கள், திரும்ப திரும்ப அதே செயல்களை செஞ்சுட்டே இருக்கும். அதாவது உளவியல் ரீதியாக இதை ஓசிடின்னு கூட சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். ஒரு சிந்தனை எப்பவுமே அது சதா அதை பற்றிய சிந்தித்து கொண்டிருப்பது, அந்த செயலை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது. இது வந்து உளவியல் ரீதியாக ஓசிடின்னு ஒரு நோய் இருக்கு. ஆனால் அந்த நோய் தாக்குதல்னால இப்படி செய்கிறாங்கன்னு இது சொல்ல முடியாது. நாளடைவில் அந்த நோய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு, மனநோயாக மாறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால இளைஞர்கள் வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இளைஞர்களிடையே இந்த செல்ஃபி எடுக்கிற மோகம் வந்து அதிகமாக இருக்கு. அது வந்து சரியா தவறான்றது ஒரு முடிவு வர முடியாது. இது எல்லை மீறி போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. எல்லை மீறி போகும்போது தான் சில பிரச்சனைகள் வருது. கடந்த ஆண்டில் செல்ஃபி எடுப்பதன் வாயிலாக இறந்தவர்களின் எண்ணிக்கை பட்டியலில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 3 மாணவர்கள் ரயில் பாதையின் முன்னின்று செல்ஃபி எடுக்கையில் ரயிலில் அடிபட்டு விபத்துக்குள்ளாகி இறந்து போயினர். அது மட்டுமின்றி 2010ஆம் ஆண்டு 17 வயது சிறுமியும், 2014இல் 9 பேரும், 2015இல் 23 பேரும், 2016இல் 9 பேரும் செல்ஃபி எடுத்ததன் மூலமாக இறந்துள்ளார்கள் என ஆண்டிற்கு ஆண்டு அதிகரித்து கொண்டிருக்கிறதே தவிர குறையவே இல்லை. செல்ஃபீஸ் ஐ திங்க் இப்போ இந்த ஒரு வாக்கை ஒரு நேம் என்னது எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ரொம்ப காமனாக இருக்கிற வேர்ட் தான். நான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, நான் சுத்தமாக செல்ஃபி எடுக்கிற ஒரு பர்சனே கிடையாது. பட் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னா, ஐ எம் ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு டேக் செல்ஃபீஸ் அண்ட் போஸ்ட் இட் ஆன் FB பேஜ். சோஷியல் மீடியாவில் இப்போ அது ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டுருக்கு. ஐ பர்சனலி என்னென்னா, எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் ஸ்டில் இப்போ நானும் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லணும். செல்ஃபீஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு காயின் ஹேஸ் 2 சைட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, எங்கே செல்ஃபி எடுக்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமானது. ஏன்னா லாஸ்ட் டே நான் பார்த்த ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டரோட அப்போ அவங்க டெத் செரிமனி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நின்று ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாரு. நம்ம மனசில் யோசிப்போம், அவனெல்லாம் கையில் கிடச்சிதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே எடுக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி எடுங்க. ஏன்னா உங்களோட பர்சனல் லைஃப் நீங்கள் என்ஜாய் பண்ணுற டைம்லன்னா எடுங்க. சில ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்கள ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாங்க, அங்கே நின்று செல்ஃபி எடுக்குது, அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணாதீங்க. அதுதான் எனக்கு சொல்லணும். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் என்னது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணேன்னு மட்டும்தான் சொல்லணும். எங்கே எடுக்கணுன்ட்டு ப்ராப்பராக பார்த்து செல்ஃபி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது நான் தப்பே சொல்லலை. அது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது பர்சனலான விஷயம். பட் எங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணுன்றது மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்னு மட்டும்தான். செல்ஃபி இப்போ நிறைய பேர் இந்த வித்தியாசமான ஆங்கிள்லாம் வச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க, பொசிஷனில் வச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வண்டியில் போகும்போது, காரில் போகும்போது செல்ஃபி எடுத்து போகிறாங்க, பைக்கில் போகும்போது எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்க ஆபத்து. அண்ட் உங்கள் கவனம் ரோட் மேலே தான் இருக்கணும். ஜஸ்ட்டு எப்படி அவங்க சொல்கிறாங்களோ, நீங்கள் ஃபோனில் பேசாமல் நீங்கள் வண்டி ஓட்டுங்க சொல்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்காமல் நீங்கள் வண்டியும் ஓட்டணும். செல்ஃபி என்பது நமது தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். வரப்பிரசாதம் என்று கூறியதன் காரணம் என்னவென்றால், எவர் ஒருவரின் உதவியும் இன்றி நம்மை நாமே சுயமாக புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய கண்டுபிடிப்பு. ஆதலால் செல்ஃபி எடுப்பது என்பது பிரச்சனை இல்லை, அதனை பாதுகாப்பாக எடுக்க வேண்டும். செல்ஃபி என்பது செல்ஃப் பிளஸ் போர்ட்ரைட் போட்டோகிராஃப், செல்ஃப் பிளஸ் பி என்பதே நாளடைவில் செல்ஃபி என்றானது.